sunny days இருக்கட்டும் இல்ல rainy days எப்பயுமே நம்ம sunscreen அப்படிங்கிறது mandatoryயான ஒரு விஷயம் தான். and toner பொறுத்த வரைக்கும் toner அப்படின்றது எல்லாருக்கும் mandatoryயான ஒரு விஷயம் கிடையாது. யாருக்கு ரொம்ப oil secretion இருக்கோ அவங்க மட்டும் யூஸ் பண்ணினாலே இட்ஸ் enough. நிறைய பேர் என்கிட்ட வரும்போது சொல்றதுன்னா நான் டாக்டர் எனக்கு oily skin அதனால நான் moisturizer யூஸ் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. oily skinனாவே இருந்தாலும் moisturizer is mandatory. கடுகு எண்ணெய் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு antioxidant rich இருக்கிறது. so sun damage prevent பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஃபேஸ் உடைய டெக்ஸ்சர் வந்துட்டு வெதருக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இல்ல ஆயிலி ஸ்கின்னா இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா வின்டர் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க காம்பினேஷன் ஸ்கின் மாதிரி இருக்கும். சோப்போட pH லெவல் வந்துட்டு டோட்டலா வேற. அதனால நம்ம ஃபேஸ்ல இருக்கிற ஈரத்தன்மை அது வந்துட்டு இன்னும் ஜாஸ்தியா வந்து ட்ரை ஆக்கி விட்டுரும். சோ சன்ஸ்கிரீன் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லா வெதர்லயுமே யூஸ் பண்ணணும். அது நம்ம இந்த மாதிரி சன்னி டேஸா இருக்கட்டும் இல்ல ரெய்னி டேஸா இருக்கட்டும் எப்பயுமே நம்ம சன்ஸ்கிரீன் அப்படிங்கிறது மேண்டேட்டரியான ஒரு விஷயம் தான். அதே மாதிரிதான் சிடிஎம் அப்படிங்கறதும். ஃபேஸ் உடைய டெக்ஸ்சர் வந்துட்டு வெதருக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இந்த பீரியட்ல ஆயிலி ஸ்கின்னா இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா வின்டர் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க காம்பினேஷன் ஸ்கின் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஆயில் செக்ரீஷன் சீக் ஏரியால எல்லாம் இருக்காது, டி ஜோன்ல மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். சோ வெதருக்கு ஏத்த மாதிரி அவங்க யூஸ் பண்ற கிளென்சரா இருக்கட்டும் ஒரு டோனரா இருக்கட்டும் அவங்க மாடிஃபை பண்ணிக்கிறது இஸ் மேண்டேட்டரி. சோ கிளென்சர் அப்படின்றது வந்துட்டு நம்ம இந்த சம்மர் டைம்ல வந்துட்டு அதிகமா சாலிசிலிக் பேஸ்டு கிளென்சர் வந்துட்டு ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆயில் செக்ரீஷனை கண்ட்ரோல் பண்ணும். சோ யூசுவலா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அட்லீஸ்ட் 10 to 20 செகண்ட்ஸ் மசாஜ் பண்றது அப்படிங்கிறது மேண்டேட்டரி. அப்பதான் நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஆயில் செக்ரீஷன் கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்ம ஃபேஸ் வாஷ்ல இப்ப ஸ்கின் லைட்னிங்க்கு சொல்லிட்டு குளுட்டத்தியான் அந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் ஃபேஸ் வாஷ்ல வருது. அது நம்மளுக்கு பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 10 to 20 செகண்ட்ஸ் ஃபேஸ்ல மசாஜ் பண்ண வேண்டியது இஸ் மேண்டேட்டரி. அண்ட் டோனர் பொறுத்த வரைக்கும் டோனர் அப்படின்றது எல்லாருக்கும் மேண்டேட்டரியான ஒரு விஷயம் கிடையாது. யாருக்கு ரொம்ப ஆயில் செக்ரீஷன் இருக்கோ அவங்க மட்டும் யூஸ் பண்ணினாலே இட்ஸ் enough. டோனர் என்ன பண்ணும் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் கிளென்சிங் ஃபேக்டரை இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம போட போற ப்ராடக்ட்ஸோட அப்சர்ப்ஷனை வந்துட்டு இன்னும் பெட்டரா நம்மளுக்கு உள்ள பெனட்ரேட் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ டோனர் வந்துட்டு டெய்லி பேசிஸ்ல எல்லாரும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இப்ப நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க வந்துட்டு டி ஜோன் ஏரியாவுக்கு மட்டும் யூஸ் பண்ணினாங்க அப்படின்னா கூட போதும், சீக்ஸ்ல எல்லாம் தேவையில்லை. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ரெகுலராவே அவங்க அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். சேம் மாய்ஸ்சரைசர் அப்படின்றது அகைன் நிறைய பேர் என்கிட்ட வரும்போது சொல்றதுன்னா நான் டாக்டர் எனக்கு ஆயிலி ஸ்கின் அதனால நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயிலி ஸ்கின்னாவே இருந்தாலும் மாய்ஸ்சரைசர் இஸ் மேண்டேட்டரி. சோ மாய்ஸ்சரைசர் வந்துட்டு உங்க ஸ்கின் டெக்ஸ்சருக்கு ஏத்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கிறது லோஷன் ஃபார்ம்ல வரும், கிரீம் ஃபார்ம்ல வரும். சோ கிரீம் ஃபார்ம்ல இருக்கிறது கொஞ்சம் திக்கரா இருக்கும், லோஷன் ஃபார்ம்ல இருக்கிறது கொஞ்சம் தின்னரா இருக்கும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாதிரி மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணிக்கலாம். சோ எல்லாருமே மஸ்டா யூஸ் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு மாய்ஸ்சரைசர் அப்படின்றது மேண்டேட்டரி, சன்ஸ்கிரீன்ன்றது மேண்டேட்டரி. டோனர் பொறுத்த வரைக்கும் காம்பினேஷன் ஸ்கின் நார்மல் ஸ்கின்ல இருக்கிறவங்க வந்துட்டு அக்கேஷனலி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ரெகுலர் பேசிஸ்ல யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். இப்போ சன்ஸ்கிரீன்லயே வந்துட்டு நமக்கு ஜெல் பேஸ்லயுமே வந்துட்டு இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்? ஆயில் ஸ்கின் இருக்கக்கூடியவங்களாம் அதை அதிகமா ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்? ஜெல் ஃபார்ம்ல வருது, ஸ்ப்ரே ஃபார்ம்ல வருது, இது எல்லாமே இஃபெக்டிவா தான் இருக்கும். ஸ்ப்ரே ஃபார்ம்ல கொடுக்கும் போது என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ஈவனா ஸ்ப்ரே பண்ணுவோமான்னு தெரியாது. அதனால எக்ஸ்போஸ் ஆகுற இடங்கள் மட்டும் டேமேஜ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ அத ப்ராப்பரா பார்த்து ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி யூஸ் பண்ணினாங்க அப்படின்னா அதுவும் சேம் பெனிஃபிட் கொடுக்கும். ஃபேஸ்க்கு வந்துட்டு நிறைய இடங்கள்ல ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் யூஸ் பண்ணுமா இல்ல சோப் யூஸ் பண்ணலாமா கூடாதாங்கிற ஒரு டவுட் இருக்கு. சோப்போட pH லெவல் வந்துட்டு டோட்டலா வேற. அதனால நம்ம ஃபேஸ்ல இருக்கிற ஈரத்தன்மை அது வந்துட்டு இன்னும் ஜாஸ்தியா வந்து ட்ரை ஆக்கி விட்டுரும். அதனால சோப் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஃபேஸ் வாஷஸ் அப்படின்னு வரும்போது அதோட pH நம்மளோட ஸ்கின்னோட pHக்கு ஈவனா பேலன்ஸ் பண்ற மாதிரி கொண்டுட்டு வராங்க. அதனால ஃபேஸ் வாஷ் வந்துட்டு அவ்வளோ நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்காது. அதனால எல்லாரும் ஃபேஸ் வாஷ் போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றது. இந்த ஃபேஸ் வாஷ் ரொம்ப நல்லது, இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணலாம்னா எதெல்லாம் பண்ணலாம்? நம்ம டாபிக்கலா வந்துட்டு நான் சுகர் போட்டு ரப் பண்றேன் அந்த மாதிரி கிடையாது. நம்ம ஃபேஸ் வாஷே வந்துட்டு நம்ம ஃபேஸை வந்துட்டு எக்ஸ்ஃபாலியேஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ சாலிசிலிக், நியாசினமைட் இந்த மாதிரி கண்டென்ட் இருக்கிற ஃபேஸ் வாஷ் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ரெகுலர் பேசிஸ்ல அவங்கவுங்க ஸ்கின் டைப்பை பேஸ் பண்ணி ரெகுலரா அவங்க என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ ஒரு ஜென்டிலான ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணினாங்க அப்படின்னால இட் இஸ் லைக் இனஃப்.
சன்ஸ்கிரீன் என்ன ஸ்டெப்ல யூஸ் பண்ணணும்? இப்ப ஃபேஸ் வாஷ் பண்றாங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணினதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வந்துட்டு சீரம். இப்ப டே டைம்ல யூஸ் பண்ற சீரம் அப்படின்னா விட்டமின் சி, நியாசினமைட் இந்த 2 சீரமும் டே டைம்ல யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சன் டேமேஜ் மூலயமா அஃபெக்ட் ஆகிறத வந்துட்டு இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ சீரம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை அப்சர்வ் ஆகிறதுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணினதுக்கு அப்புறமா அகைன் ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுத்துட்டு அதுக்கு மேல அவங்க காம்பாக்ட் ஏதாவது போடுறாங்கன்னா காம்பாக்ட் போட்டுக்கலாம். ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுட்டு they can go. ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா they should step out. சன்ஸ்கிரீன் நம்ம 2 hours once போடணும் இல்லையா? அப்ப மேக்கப்லாம் போட்டாங்கங்கும் போது அந்த மேக்கப் மேலேயும் மறுபடியும் அது போட முடியாது இல்ல? அதுக்கு தான் நம்ம இந்த மிஸ்ட் மாதிரி ஸ்ப்ரே ஃபார்ம்ல வர்றத நம்ம டாப் அப் சன்ஸ்கிரீனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஸ்டிக் ஃபார்ம்லயும் வரும். ஸ்டிக் சன்ஸ்கிரீன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து இல்ல சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு ஹோம் ரெமெடிஸ் ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும். இப்ப வெயில போய் பயங்கரம் டேன் ஆயிடுச்சு, அதுக்கேத்த மாதிரி ஒரு ஹோம் ரெமெடி சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேருடைய இதுவா இருக்கும்ல. அப்படி ஹோம் ரெமெடிஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? கடுகு எண்ணெய் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் இருக்கிறது. ஸோ சன் டேமேஜை ப்ரிவென்ட் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இது உங்களுக்கு வந்துட்டு பெரிய டிஃபரன்சஸ் எல்லாம் கொடுக்காது. பட் டே டு டே லைஃப்ல வந்துட்டு டேமேஜ் ஆகுறத கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கர்டு, மஸ்டர்ட் ஆயில், டொமேட்டோ ஜூஸ் அண்ட் கிராம் ஃபிளவர் இது மிக்ஸ் பண்ணிட்டு பேக் மாதிரி அவங்க யூஸ் பண்ணலாம் ஹோம் கேரா. பிகாஸ் இந்த மஸ்டர்ட் ஆயில் வந்துட்டு சன் டேமேஜை வந்துட்டு கிளியர் பண்றதுக்கு ஹெல்ப். இதோட மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லையா, எவ்வளவு டிராப்ஸ் போடணும் அப்படிங்கிறது? 1 டைம் யூசேஜ்க்கு அப்படின்னும் போது 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் கர்டு. மற்றது எல்லாமே வந்துட்டு பேஸ்டுக்கு தேவையான அளவுக்கு தே கேன் யூஸ் இட். கிராம் ஃபிளவர் அண்ட் டொமேட்டோ ஜூஸ். அதிகமா இந்த சம்மர்ல வந்து வெளியில போயிட்டு வரும்போது டக்குன்னு எஃபெக்ட் ஆகுறது வந்து நம்மளுடைய கண்ணு தான் இல்லையா? ஸோ அந்த கண்ணு வந்து கரெக்டா வச்சுக்கணும். கண்ணுல கீழே வந்து இந்த பிளாக் சர்க்கிள் வர்றது அதெல்லாம் சடனா வருது. இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணலாம்? மெயின் வந்துட்டு ஸ்லீப் ப்ராப்பரா இருந்தது அப்படின்னாலே வந்துட்டு அண்டர் ஐல பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பரா இருக்கும். இப்ப டார்க் சர்க்கிள் வர்றதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்துட்டு ஜெனட்டிக்கலா இருக்கிறது, அவங்க பியூபர்ட்டி வயசுக்கு வந்த டைம்ல இருந்தே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் அவ்வளோ ஈஸியா ட்ரீட்மெண்ட்ல சரி பண்ற ஒரு விஷயம் கிடையாது. ஒரு சிலருக்கு இந்த பிரெக்னன்சி, அதுவும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால அது தானா ஆட்டோமேட்டிக்கா கிளியர் அவுட் ஆயிடும். மத்த ரீசன்ஸ் பார்த்தோம்னா ஐலிட் கீழே இருக்கிற ஸ்கின் வந்துட்டு ரொம்ப மெல்லிசா இருக்கு அப்படின்னா உள்ள இருக்கிற பிளட் வெசல்ஸ் வந்துட்டு வெளியில டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அதனால ஒரு ப்ளூயிஷ் பிரவுன் டிஸ்கலரேஷன் இருக்கும். இது வந்துட்டு அந்த ஸ்கின் ரொம்ப தின்னா இருக்கிறதுனால இதுக்கு வந்துட்டு கெஃபின் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்மளோட காஃபி பவுடர் இது வந்துட்டு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அந்த டார்க் சர்க்கிள் கிளியர் பண்றதுக்கு. கண்ணு ஒரு சிலருக்கு உள்ள இருக்கும். ஸோ இந்த ஐப்ரோவோட ஷேடோவிங்னால டார்க் சர்க்கிள் தெரியும். அது வந்துட்டு பாக்குறதுக்கு கருப்பா இருக்கும். பட் அந்த ஸ்கின் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிக்மெண்டேஷனும் அங்க இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு இப்போ ஒரு 6 மந்த்ஸா இருக்கு டாக்டர், ஒரு 2 இயர்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த பிக்மெண்டேஷன் இருக்கிறது அப்படின்றதுக்கு ஜென்ரலா ட்ரக் ஸ்டோர் அவைலபிள்னு பார்த்தா மேண்டலிக் ஆசிட்னு சொல்லுவோம். அந்த கண்டென்ட் இருக்கிற ஆயின்மெண்ட் வந்துட்டு டார்க் சர்க்கிள்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் கோஜிக் அப்படின்றது வந்துட்டு நல்லாவே பெனிஃபிட் கொடுக்கும் டார்க் சர்க்கிள்க்கு.